ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கமயில் டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீமில் நான் எவ்வளோ கிராம் சேவ் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு, நான் வந்து கோல்டு காயினாக வாங்க போகிறேன்னா கோல்டு ஜுவல்லாக வாங்க போகிறேன்னா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் பேர் எப்படி வந்து டார்கெட் செட் பண்ணுறது, 100 ருபீஸ்க்கு மேலே என்னால் அதில் நான் போட முடியல அப்படின்றத கேட்டிருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி போடணுமா, அப்புறம் ஆன்லைனில் சேஃபாக வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் இருக்கிற ஊரில் தங்கமயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் போடலாம். இல்லை நியர்பை பிரான்ச்சுக்கு மெச்சூரிட்டி எப்போ உங்களால் விசிட் பண்ணி போக முடியும் அப்படின்னா போடலாம். இந்த 2 ஆப்ஷனும் இல்லைன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை தவிர வேறு ஆப்ஷன் வந்து இல்லை. உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து 100% வந்து சேஃபாக அவங்க டெலிவர் பண்ணிவிடுவாங்க. நான் நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் வாங்கிட்டு கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஜிஆர்டியில் ஆன்லைனில் நானும் கோல்டு காயின்ஸ் வந்து நிறையா டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதால எனக்கு வந்து 100% சேஃபாக வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த ஆப் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி டார்கெட் செட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 3 லைன் மாதிரி இருக்குல்ல, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா மை ப்ரொஃபைல், பின் சேஞ்ச் பண்ணணுமா, செட் சேவிங் டார்கெட் அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா காமிக்கும். இதில் போயிட்டு நீங்கள் செட் சேவிங்ஸ் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து நான் ஒரு டார்கெட் 4 கிராம்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நான் பண்ணிக்கலாம். இப்போ 3 கிராம்னாவே போதும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து 5 கிராமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கிராம் வந்து செட் பண்ணிட்டீங்க டார்கெட் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வீக்லி ரிமைண்ட் பண்ணணுமா, இல்லை மந்த்லி நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ வீக்லி நீங்கள் ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இப்போ நான் வாரம் ₹250 போட்டால் என்னோடய டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் எவ்ரி வீக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வரும். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து டார்கெட் மட்டும் செட் பண்ணால் போதும், எனக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் சென்ட் பண்ண வேணாம்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இன்னும் 89 டேஸில் எனக்கு இந்த ஸ்கீம் வந்து மெச்சூர்ட் ஆகுது. செப்டம்பர் 28க்கு அப்புறம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜுவல்ஸு. ஸோ எனக்கு இப்போ ஆல்ரெடி நான் வந்து 3 கிராம் 315 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகியிருக்கு என் அக்கௌண்ட்டில். பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 103 கிராம் இருக்குது. பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் நான் சேவ் பண்ண வெயிட்டும் சேர்த்து 3 கிராம் 315 மில்லிகிராம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி சேவ் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்குள்ளே போய்ட்டு ஓப்பன் ஆகும். இதில் போனதுக்கப்புறம் இதில் டீஃபால்ட்டாக 100 ருபீஸ் தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு கம்மியாக நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ண முடியாது. அமௌண்ட் நீங்கள் வந்து அதிகமாக பே பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் என்ட்ரு பண்ணலாம். இல்லை இது வேண்டாம், நான் வந்து மேனுவலாக டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த உள்ளே இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ₹150 பே பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கிராம்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இப்போ நான் இன்றைக்கி வந்து 100 மில்லிகிராம்ஸ் வந்து வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் 100 மில்லிகிராம் அப்படின்னு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 250 மில்லிகிராம் நீங்கள் வாங்கணுன்னா உங்களுக்கு அது எவ்வளோ அமௌண்ட்டு ப்ளஸ் எவ்வளோ மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும். நான் வந்து லாஸ்ட்டு பீரியடில் இருக்கிறதால எனக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5% வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எனக்கு இப்போ 0.75% தான் இருக்கிறதால இந்த மாதிரி வந்து காமிக்கும். இன்றைக்கி ஜூலை 1 இல்லையா, சரி இன்றைக்கி ஒரு 100 ருபீஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து 1000க்கு கம்மியாக தான் நிறையா டைம் போட்டிருப்பேன். இந்த உண்டியல் ஓப்பன் பண்ணப்போ ஒரு 5000 போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லேயும் சொல்லியிருந்தேன். சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் போட்டுட்டு வந்தால் கூட ஒரு வருஷம், அதாவது 11 மாதம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக 1 கிராமாவது சேவ் பண்ண முடியும். சரி 4 கிராம் காயினாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு 2 கிராம் தான் வந்து டார்கெட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த 5000 போட்டேன் இல்லையா, அதனால சரி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நம்ம 4 கிராம்ஸ் கோல்டு காயினாக வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் அமௌண்ட் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா போட்டுட்ருக்கேன். கோல்டு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நம்ம பல்காக சேவ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும் கிராம்ஸும். என்ன ரேட் இருக்கும்போது நம்ம ₹100 போட்டாலும் 0.015 கிராம்ஸ் தான் காமிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வாங்குறது கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு வாங்கும்போது பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதே நீங்கள் ஒரு 3000 இந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நிறையாவே இருக்கும்.
இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் 0.015 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. இன்றைக்கி கோல்டு ரேட் 6625 ரூபா அப்படிங்கும்போது 99.375, அதாவது 100 ரூபாய்க்கு வந்து நமக்கு இவ்வளோ கோல்டு தான் வந்து ஆட் ஆகும். இதில் வந்து ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வராது. கம்மியான அமௌண்ட் போடும்போது ஒரு 1000 ருபீஸ்க்கு மேலே போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம வாங்குறதே கொஞ்சமாக வாங்கும்பொழுது ரொம்ப ஒரு மில்லிகிராம் 100 மில்லிகிராம்ஸ் கூட இல்லை, 50 கூட இல்லை, 25 மில்லிகிராம்ஸ் கூட நம்ம வாங்கலை. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நீங்கள் கட்டியிருக்கிற அமௌண்ட்டுக்கு கரெக்டாக வரணுன்னா வேணால் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். என்ன சிஸ்டர் இதில் வந்து கொஞ்சம் பைசா குறையுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்பீங்க. இப்போது நீங்கள் 6க்கு போட்டிங்க அப்படின்னா 15 மில்லிகிராமுக்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா 100க்கு மேலே வரும். அப்போ அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் உங்களுக்கு போடுவாங்க. ஸோ பைசா வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு நிகரான கிராம்ஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிகிட்டே தான் வராங்க. இப்போ பாருங்கள் 2500 நான் போட்டிருக்கேன். 6650 போர்டு ரேட் இருக்கும்போது போட்டிருக்கேன்னா இன்றைக்கி 0.376 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. சாரி 0.37 கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. 0.376 அன்னைக்கு போர்டு ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6650 போட்டிங்கன்னா 2500 நான் கட்டினது வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்களும் தாராளமாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு ஈஸியாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் பண்ணி காமிங்க, இப்போவே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி காமிங்கன்னு சொல்கிறீங்க. இப்போது நான் எப்படி பண்ணி காமிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். இதை க்ளோஸ் பண்ணி அப்போ தான் எனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சமாவது வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். நான் இத்தனை வருஷம் கட்டினதுக்கு இப்போது எனக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ் கிட்ட ஆட் ஆகிருக்கு. 103 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. இன்றைக்கி ரேட்டுக்கு 103 மில்லிகிராம்ஸ் போய் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 700 கிட்ட வரும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வாங்கினேன்னா அது எனக்கு லாஸ் தான். என்னால் 4 கிராம்ஸ் காயினும் வாங்க முடியாது. ஸோ இன்னும் ஒரு டைம் இருக்குது. ஒரு 90 டேஸ் கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போட்டுட்டு 4 கிராம்ஸ் மெச்சூர்ட் ஆகி வாங்கும்போது கண்டிப்பாக எப்படி க்ளோஸ் பண்ணேன், யாருக்கு மெயில் பண்ணேன், யாரை காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லணும், நம்ம அது எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். இப்போது 4 கிராம் காயினுக்கு 2% வேஸ்டேஜ் போடுவாங்க. ப்ளஸ் 45 ருபீஸ் வந்து ஹால்மார்க் சார்ஜஸ் போடுவாங்க. அது எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸில் கொஞ்சம் வந்து கம்மி ஆகிடும். ஸோ அதனால நான் இது மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணி வாங்குவேன். கோல்டு ஜுவல் வாங்குகிற ஐடியா எனக்கு இல்லை. வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். கோல்டு காயின் தான் நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ வந்து நான் அப்போ உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நமக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனும் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும். தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். சேலரி இப்போது எல்லாத்துக்கும் மந்த் எண்ட் வருது அப்படின்னா உங்கள் சேமிப்பை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க, இன்றைக்கி சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லக்கி நம்பர் 11.11 அந்த டைம் இருக்கும்போது நீங்கள் சேவ் பண்ணுங்கள். நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நியர்பையில் இருக்கிற ஷாப்பில் கூட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஆட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாலும் 1 கிராம் 2 கிராம்னு இந்த மாதிரி ஒரு காயின் வந்து நம்மளால் வாங்கி வைக்க முடியுது. அன்வான்டான எக்ஸ்பென்சஸ் குறைச்சி இதில் சேவ் பண்ணுறது ஒரு நல்ல ஹேபிட்டும் கூட. நம்ம கட்டுற பணத்துக்கு அப்பப்போ கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுறதால அது இன்னமுமே நமக்கு கொஞ்சம் கெயினாக இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கு, தங்கத்தோட ரேட்னா 5660 தான் இருந்திருக்கு. இன்றைக்கி ஒரு கிராமுக்கு 1000 ஏறி இருக்குது. ஸோ நம்ம அப்போது இருக்கிற ரேட்டிலேருந்து நம்ம கோல்டு சேவ் பண்ணிகிட்டே வரதால் இன்னும் கொஞ்சம் கிராம்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுவே உண்டியலில் சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்க போகும்போது ஒரு வருஷம் கழித்து அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு கம்மியான கிராம்ஸ் தான் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 4 கிராம் சேர்க்க போகிறேன் அப்படின்னா நான் 20,000க்கே எனக்கு இந்த கிராம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை அமௌண்ட்டாக சேர்த்து எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா அந்த பெனிஃபிட்ஸான 100 மில்லிகிராம்ஸும் எனக்கு கிடச்சிருக்காது. கோல்டோட ரேட் அதிகமானதால் இப்போ கண்டிப்பாக 3.5 கிராம் இருக்கிறதுக்கு நான் 3 கிராம் தான் வாங்க முடியும். இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கா இல்லையா, நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையாங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கும் நான் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.